இல்லை exercise 5.4ல pictures பார்க்கலாம். The line segment joining A 6,3 and B -1 -5 double length bearing half of AB to each end. Find the coordinates of the new end points. ஓகேவா, ஒரு கோடு இருக்கு ஏபிங்கிறது, இந்த லெந்தோட பாதி எடுத்து இந்த சைடு ஜாயின் பண்ணுறோம், இந்த சைடு ஜாயின் பண்ணி இந்த லெந்தை வந்து என்ன செய்யறோம், டபுள் ஆக்கிடும். இந்த டி வச்சுனா இந்த சி வச்சு. ஓகேவா, ஏ வந்து என்னது 6,3, பி வந்து என்னது -1, -4, சியை வந்து x1 y1 தெரியாது, இதுதான் கண்டுபிடிக்கணும். x1 y1 எடுத்துக்கலாம், இது x2 y2 எடுத்துக்கலாம். ஓகேவா, இது வந்து உள்ளதானே வந்து இன்டர்னலி தானே டிவைட் ஆகுது. அப்போ the line divides internally into the ratio m:n ங்கிற மாதிரி பிடிக்கும். அப்போ the point நம்ம என்ன பிடிப்போம், point P is equal to the formula internal என்ன formula என்னது, mx2 plus nx1 by m plus n. இது my2 plus ny1 by m plus n. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இவ்வளோத்தையும் எடுப்போம். ஓகேவா, என்னெல்லாம் எடுக்கிறோம், இது சியா இருக்குது, இது பியா இருக்குது, இது ஏயா இருக்குது. இது 6,3, இது -1 -4, இது x1 y1. இது வந்து என்னது, a டிவைட்ஸ் மொத்தத்தில் a. ஓகே, a வந்து எதில் டிவைட்ஸ் ஆகுது, a வந்து சிடியை வந்து 2:1 பிரிக்குது. ஓகேவா, a டிவைட்ஸ் சிடி இந்த ரேஷியோ 2:1. ஓகேவா, a வந்து என்னது சிடிங்கிறத 2:1ங்கிற மாதிரி பிரிக்குது. ஓகே, அப்போது இதில் வந்து நம்ம என்னதெல்லாம், இது வந்து m வந்து 2, n வந்து 1. ஓகே, இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்னோட m வந்து 1, 2, n வந்து 1, x1 வந்து இந்த -1, y1 வந்து இந்த -4, x2 வந்து என்னது x1, y2 வந்து y1. இதில் வந்து நம்ம பாயிண்ட் ஏ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, இது அப்போது 2xm இந்த m வந்து 2, x2 வந்து என்னது x1 ப்ளஸ் n வந்து 1, x1 என்னது x1 வந்து -1 பை m ப்ளஸ் n. ஓகே, அடுத்து வந்து 2m இன்ட்டு y2 வந்து என்னது y1 ப்ளஸ் 1 இன்ட்டு y1 வந்து -4 பை m2 ப்ளஸ் 1. ஓகேவா, இனி இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா. ஓகே, அப்போது பாயிண்ட் வந்து ஏ நமக்கு என்னது 6,3 ஈக்குவல் டு இது என்னது 2x1 -1 ப்ளஸ் -1 டிவைடட் பை 3. அடுத்து 2y1 ++ -4 by 3. இதோட நீ ஈக்குவல் பண்ணிக்கலாமா. இது வந்து பாயிண்ட் ஏ வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், இதுக்குள்ள ஃபார்முலா தான் நம்ம போட்டோம். இப்போ பாயிண்ட் ஏ நமக்கு தெரியும் 6,3. இப்போ இது ஃபர்ஸ்ட்ல இருக்கும், செகண்ட்ல ஈக்குவல் பண்ணிக்கலாமா. 2x1 -1 by 3 ஈக்குவல் டு ஏ, அதுக்கு ஈக்குவலாக உள்ளது 6. இது கிராஸ் பண்ணலாம். 2x1 -1 ஈக்குவல் டு 6 into 3. 2x1 -1 ஈக்குவல் டு 18. 2x1 ஈக்குவல் டு 18, அங்கே போகும்போது நமக்கும் ப்ளஸ் ஆகும். அப்போ 2x1 ஈக்குவல் 19, x1 ஈக்குவல் டு 19 by 2. x1ஓட வேல்யூ கிடைச்சிச்சு. அடுத்து பாருங்க 2y1 -4 by 3 ஈக்குவல் டு 3. ரெண்டாவது இன்னும் கிராஸ் 2y1 -4 ஈக்குவல் டு 3 into 3. 2y1 -4 ஈக்குவல் டு 9. ஓகேவா, 2y1 ஈக்குவல் டு 9 ப்ளஸ் 4, அங்கே போகும்போது என்ன ஆகும், ப்ளஸ் ஆகும். இப்போ 2y1 ஈக்குவல் டு 13, y1 ஈக்குவல் டு 13 by 2. இப்போ y1ஓட வேல்யூ கிடைச்சிச்சா 13 by 2. சியோட கோஆர்டினேட்ஸ் என்னது 19 by 2, இன்னொன்று 13 by 2. ஓகேவா, அடுத்தது நம்ம என்ன, இது ஃபுல்லாக முடிஞ்சாச்சு. அடுத்தது என்னது, அடுத்த 2 இடத்துல நம்ம டி கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும், பி இருக்குல்ல நடுவில், அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். சரியா, இது இப்படி இருக்கிறதுல
இது சி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏ தெரியும், ஏ வந்து 6,3, பி வந்து -1 -4, இது டி. டி தான் நமக்கு இன்னும் கண்டுபிடிக்கணும். இப்போ இவ்வளோத்தை எடுப்போம். எவ்வளோத்தை எடுக்கிறோம்? இவ்வளோத்தை எடுக்கிறோம். இப்போ பி டிவைட்ஸ் CD into 2:1 into the ratio 2:1ங்கிற மாதிரி என்ன செய்யுது? B வந்து பிரிக்குது CD. அப்போ வந்து M வந்து என்னது 2, N வந்து 1, X1 வந்து நமக்கு என்னது 6. இந்த ரெண்டு X1 X2 6, Y1 வந்து என்னது 3, X2 வந்து என்னது X2, Y2 வந்து Y2. ஓகே, அப்போ அந்த பாயிண்ட் B is equal to mx2, m into x2 வந்து என்னது x2 தான் plus n into y1 இது x1 6 divided by m plus n 2 into y2 வந்து y2 தான் plus 1 into y1 வந்து 3 divided by 2 plus 1. ஓகேவா? ஓகே, இந்த பாயிண்ட் B வந்து நமக்கு என்னது கமா -1 -4 இதான் ஈக்குவல் பண்ண போகிறோம். சரியா? இது வந்து இந்த 2x2 plus 6 by 3 2y2 plus 3 by 3 நீ ஈக்குவல் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் உள்ளது 2x2 plus 6 by 3 is equal to இந்த -1. இன்னும் என்ன செய்யணும்? கிராஸ் பண்ணலாம். 2x2 plus 6 equal to -1 into 3. அப்போ 2x2 plus 6 equal to என்னது -3. 2x2 is equal to -3. அங்கே போகும்போது என்ன ஆகும்? இது -, plus 6 -6 ஆகும். ஒரே சிம்பிள் என்ன பண்ணணும்? அந்த சிம்பிளை போட்டு ஆட் பண்ணி எழுதிட வேண்டியதான். அப்போ x2 is equal to என்னது -9. இங்கே இன்வெர்ஷனில் இருக்கிறது என்ன ஆகும்? டிவைட். அப்போ -9/2. ஓகேவா? அடுத்து ரெண்டாவது 2y2 plus 3/2 3 is equal to என்னது -4. இங்க கிராஸ் பண்ணிடலாமா? 2y2 plus 3 is equal to -4 into 3. 2y2 plus 3 is equal to -12. 2y2 is equal to -12. அங்கே போகும்போது -3. ஒரே சிம்பிள்னா ஆட் பண்ணி இந்த சிம்பிள் எழுதிடலாம். அப்போ -15. y2 is equal to -50 divided by இந்த 2 இங்கே போகும்போது டிவைட் ஆகும். அப்போ டியோட வேல்யூ என்னது? கோஆர்டினேட் என்னது? -9/2 -15/2. ஓகேவா? அப்போ நமக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். சி வந்து என்னது 19/2 13/2. டியோட வேல்யூ, டியோட கோஆர்டினேட் என்னது? -9/2 -15/2. அவ்வளோதான். ஈஸி தானே? ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? Okay, sixth sum பார்க்கலாமா? Sixth sum using such a formula show that the points A தந்துட்டாங்க, B தந்துட்டாங்க, C are collinear-ஆன்னு காட்டணும். அதாவது ஒரு லைன் இருக்கு, இதில் வந்து இது A, இது B, இது C. A என்னது 7, -5, இது 9, -3, இது வந்து 13, 1. இந்த லைன் வந்து collinear-ஆன்னு நம்ம பார்க்கணும். ஓகே, சொல்லலாமா? இப்போ if 3 points are collinear எடுக்கலாம் இருந்துச்சுன்னா, ஓகேவா? இது வந்து இந்த லைன் ஜாயினிங் வந்து என்னது? ரேஷியோ வந்து எடுக்கலாம் AB/BC. AB/BC நமக்கு என்னது? ரேஷியோ 6 எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ இது ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். 6 கண்டுபிடிக்கணும், நமக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அப்போ ஏபியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். டிஸ்டன்ஸ் ஃபார்ம் என்னது? ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது? √of x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் AB கண்டுபிடிக்கலாம். AB வந்து நமக்கு என்ன வரும்? x1 வந்து 7, y1 வந்து -5, x2 வந்து 9, y2 வந்து -3. இந்த ரெண்டு. ஓகே, √of x2 வந்து 9 minus x1 7 the whole square plus y2 minus y1 வந்து -5 the whole square.
என்ன வரும் 9 minus 7 நமக்கு என்னது 2 square plus இது வருங்க -3 plus 5 the whole square ஓகேவா. அப்போ 2 square plus இந்த சிம்பிள் வந்து என்னது டிஃபரெண்டாக இருந்தால் ஆட் மைனஸ் பண்ணி பெரிய நம்பரோட சிம்பிள் போடும். அப்போ 2 square. இப்போ ரூட் ஆஃப் 4 plus 4. இப்போ ரூட் ஆஃப் 8. 8க்கு ரூட்னா என்னது 8னா 2 4 2 2 2. அப்போ 2 2 எல்லாம் ஒரு 2 வந்து ரூட்டில் வரும். அப்போ 2 ரூட்னா அதோட வேல்யூ ஓகேவா. ஓகே, ரெண்டாவது வந்து என்னது பிசிக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இது பிசிக்கு கண்டுபிடிக்கும் போது என்ன வரும் x1 வந்து என்னது 9, y1 வந்து -3, x2 வந்து 13, y2 வந்து 1. ஓகே, இப்போ பிசியில் x2 minus x1 13 minus 9 the whole square plus y2 minus y1 the whole square. ஓகே, அப்போ இங்கே என்ன வரும் 13 minus 9 நமக்கு என்ன வரும் 4 square plus 1 plus 4 the 1 plus 3 the whole square. ஏன்னா மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஓகேவா. அப்போ 4 square plus 4 square வரும். 16 plus 16 is equal to root of 32. Root of 32 na 2 பண்ணும்போது 12 6 2s are 12 2 8 2s are 16 2 4 2 2. ஓகே, ரெண்டு 2 ஒரு 2 எடுக்கலாம். இந்த ரெண்டு 2 ஒரு 2 வந்து ரூட்டில் வரும். ஓகே, அப்போ 4 root 2 இதோட வேல்யூ. இனி என்ன செய்யணும் ஏபி பை பிசி. ஏபி பை பிசி சீக்வன்ட் என்னது ஏபி என்னது 2 ரூட் ஆர். இது ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் 4 ரூட் 2 ரூட் கேன்சல் 1 2 2 2 2 அப்போ 1/2. அப்போ ஆரோட ரேஷியோ என்னது 1:2 தான். இது வந்து பீரியட் ஓகேவா. இப்போ ஆர் கண்டுபிடிச்சாச்சு. இது என்னது இது செக்ஸ் இது கொலமீரானு அடுத்து நம்ம இது ப்ரூவ் பண்ணணும். பண்ணிடலாமா. ஓகே, the line divides initially அந்த line divides internally உள்ளதான பிரியுது internally in the ratio m:n. ஓகேவா. அப்போ பாயிண்ட் பி வந்து என்னது ஃபார்முலா mx2 plus nx1 by m plus n my2 plus ny1 by m plus n. ஓகே, இதில் வந்து m வந்து என்னது 1:2 தெரிஞ்சது. அப்போ 1 n வந்து 2 ஓகேவா. அடுத்து வந்து x1 வந்து என்னது 7 y1 வந்து என்னது -5 x2 வந்து என்னது 13 y2 வந்து 1 ஓகேவா. அப்போது நம்ம வந்து அது ஏசியாக எடுக்கணும். நல்லா லைன் செக்மெண்ட் தானே எடுக்கணும். இந்த அட்டம் தான் எடுக்கணும் சரியா. இப்போ ஏ வந்து நமக்கு 7 கம்மா ஏ வந்து நமக்கு என்னது 7 கம்மா -5 சி வந்து என்னது -5 கம்மா 13 கம்மா 1 ஓகேவா. இப்படி இருக்கா. இதுக்கு தான் நமக்கு என்னது கண்டுபிடிக்கணும் ஓகேவா. அது இந்த ஃபார்முலாவில் போட்டுடலாமா. ஃபார்முலாவில் போடும்போது பாயிண்ட் பி இந்த பாயிண்ட் பி வந்து என்னது இந்த பாயிண்ட் பி நமக்கு என்னென்ன இருக்குது ஃபஸ்ட்டு ஆல்ரெடி 9 கம்மா -3 ஓகே. இப்போ கொலினியராக தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் ஓகே. ஓகே, இதில் வந்து m இன்ட்டு x2 வந்து என்னது 30 ப்ளஸ் n வந்து என்னது 2 இன்ட்டு x1 7 டிவைடட் பை m ப்ளஸ் n. அடுத்து m வந்து என்னது 1 இன்ட்டு y2 ப்ளஸ் n வந்து 2 இன்ட்டு y1 -5 டிவைடட் பை 1 ப்ளஸ் 2 ஓகே. இந்த 13 plus 14 divided by 3. இது வந்து 1 minus 2 இது சிம்பிள் டிஃபரன்ஸ் அப்போ -10 divided by 3 is equal to என்ன வரும் 13 plus 14 வந்து 20
29/3. ஓகேவா? சாரி 27/3. ஓகே 27/3 இதுங்கிறது -9/3. ஓகே இப்போ வந்து பாருங்க அந்த 3ஆல் இது போகுமா 3 1s are 3 9 3s are 27 1 3s are 3 3 3s are 9. அப்போ 9, -3 கிடைச்சிருச்சா? இதுதானே B இன்னா இருக்கு அப்படிதானா? இது வந்து ஃபார்முலா போட்டு பார்க்கும்போது இதுதான் கிடைச்சிருக்கு. அப்போ இது கோலினியர் தானா? அப்போ இது என்னது கோலினியர். ஓகேவா? இது வந்து கோலினியர் வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. புரிஞ்சுதா? நம்ம இது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், ரேஷியோ வச்சு கண்டுபிடிச்சோம். இந்த ஃபார்முலாவில் போட்டு இது கோலினியர் கண்டுபிடிச்சோம். இதே தானே வந்து பி ஆல்ரெடி தந்திருக்காங்க. அதே தானே நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போது அதனால இது என்னதான் இது வந்து கோலினியர் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், ப்ரூவ் பண்ணிட்டோம். Seventh sum பார்க்கலாம். A line segment AB is increased along its length by 25% by producing if the C on the side of B. If A and B have the coordinates -2, -3 and 2, 1 respectively, then find the coordinates of C. இப்போ ஒரு லென்த் இருக்கான் AB அதில் 25% வந்து எங்கே கூடுதா? B சைட்லேருந்து C. ஓகேவா? இப்போ A இருக்கு, A தந்திருக்காங்க, B தந்திருக்காங்க, இங்கே வந்து C தெரியாது, C தான் கண்டுபிடிக்கணும். நம்ம அது A, Bன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே 25% கூடி இருக்குன்னு தந்திருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். ரேஷியோ கண்டுபிடிச்சாதான் இதோட இது C கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இப்போ லெட் த பாயிண்ட் C என்ன எடுத்திருக்கோம்? A, Bன்னு நம்ம எடுத்திருக்கோம். டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சலாம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது? x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஓகேவா? எதுக்கு கண்டுபிடிக்கலாம்? நமக்கு ஏபியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். அப்போது x1 என்னது -2, y1 வந்து -3, x2 வந்து 2, y2 வந்து என்னது 1. இப்போ எழுதிருக்காங்கன்னா ஃபார்முலா வந்து அப்போ தான் நமக்கு குழம்பு. ஓகேவா? x2 வந்து 2 -2 the whole square plus y2 1 -3 the whole square. ஓகேவா? அப்போ இது என்ன ஆகும்? 2 + 2 the whole square. minus into minus plus 1 இங்கே அப்படிதான். இது இந்த minus into minus plus. So 4 square plus 4 square. போன சொல்ல பார்த்த மாதிரி என்ன root of 16 plus 16 is equal to 32. 32 என்ன பார்த்தோம்? 4 root 2 பார்த்தோம். கரெக்டா? அதுதான். ஓகே, இது வந்து என்னது? BC வந்து நமக்கு என்னது? 25% ஆஃப் AB. ஏபியில் இல்லை 25% தான் இங்கே என்ன செய்யுது? இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான் ஏபி டிஸ்டன்ஸில் 25% அங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது 25% 25/100 இன்டு ஏபி என்னது? 4 root 2. ஓகே, அப்போது இங்கே நம்ம 4 2s are 2 2 4 50 வரும். இங்கே என்னன்னா 25 கேன்சல் ஆகும். பாக்கி எவ்வளோ இருக்குது? root 2. இப்போ பிசி நமக்கு எவ்வளோ இருக்குது? root 2. ஓகேவா? ஓகே, இப்போ நமக்கு வந்து ஏபி வந்து நமக்கு எவ்வளவு? ஏபி வந்து நமக்கு என்ன கிடச்சிருச்சு? ஏபி வந்து நமக்கு 4 root 2. கரெக்டாக? அப்போ ஏபி பை பிசி ரேஷியோ தான். அப்போ ஏபி பை பிசி. பிசி நமக்கு என்ன கிடச்சிருக்கு? root 2 டிவைட் பை root 2. இதுவும் இதுவும் கேன்சல் ஆகும். அப்போது ஏபி பை பிசி நமக்கு என்ன கிடைக்குது? 4/1. அப்போ இது 4:1. 4:1 தான் நம்மளோட ரேஷியோ. ஓகேவா? இப்போ ரேஷியோ வந்து m வந்து 4, n வந்து என்னது 1ன்னு கிடைச்சிச்சு. சரியா? நமக்கு அதுதான் தேவை. அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன செய்யணும்? அதுக்கு பாயிண்ட்ஸு கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ ரேஷியோ நமக்கு m/n என்னது? 4:1. அடுத்து இந்த லைன் வந்து உள்ளதான டிவைட் ஆகிருக்கு. the line divides internally in the ratio m/n. ஓகே, அப்போது நம்ம பாயிண்ட்ஸ் என்ன இருக்கும்? இந்த பாயிண்ட் பியோட ஃபார்முலா என்னது? mx2 + nx1 / m + n, my2 + ny1 / m + n. இப்போ நம்ம பாயிண்ட் பி கண்டுபிடிக்கணும். இப்போ நடுவில்
ஏயும் சி இருக்கு, பி தானே இருக்கு. இப்போ இந்த பாயிண்ட் பி ஈக்குவல் டுன்னு வரும். ஓகேவா? ஏ வந்து நமக்கு என்னது, ஏயோட வேல்யூ நமக்கு -2 -3 -2 -3. இது வந்து என்னது, பி வந்து 2, 1, சி வந்து ஏ பின்னு நம்ம எடுத்துருக்கோம். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து இதில் வந்து x1 வந்து என்னது -2, y1 வந்து என்னது -3, இதுக்கு ஓகே. அடுத்து x2 வந்து என்னது a, y2 வந்து என்னது b. இதை தான் போட போகிறோம். இப்போ m வந்து 4, n வந்து n 4 into x2 a 9 இல்லை a. ஓகே. ப்ளஸ் n into x1 -2 divided by m plus n. அடுத்து m into y2 plus n into y1 divided by m plus n. ஓகே, சப்ஸ்டிட் பண்ணியாச்சா? பாயிண்ட் பியோட வேலையில் போட்டலாமா? பாயிண்ட் பியோட வேலை நமக்கு தெரியும் ஆல்ரெடி, 2, 1. இங்கே என்ன வரும், 4a minus 2/5. இது என்னது 4b minus 3/5. ஓகே. அப்போ இதை வந்து ஈக்குவல் பண்ணிடலாமா? இது 2 இது 2 இது. ஓகே. அப்போ 4a minus 2/5 equal to 2. இதுக்கு ஈக்குவல் ஃபஸ்ட்டு அதில் ஃபஸ்ட்டு. இப்போ கிராஸ் பண்ணிடலாமா? 4a minus 2 is equal to 2 into 5. டிவைடில் இருக்கும், மல்டிப்ளை இருக்கும், டிவைட் ஆகும். ஓகேவா? 4a minus 2 is equal to 10. 4a is equal to 10 minus 2. 4a is equal to 10 plus 2. இந்த சைடு வரும்போது ப்ளஸ்லாம் மாறும். அப்போ 12. இப்போ a is equal to 12/4. இப்போது 2 2 2 4, 6 2 12, 1 2 2, 3 2 2. அப்போ ஏயோட வேல்யூ என்னது 3. அடுத்து ரெண்டாவது எடுக்கலாமா? 4b minus 3/5 equal to என்னது ரெண்டாவது நம்பர் 1. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 4b minus 3 is equal to 1 into 5. இப்போ 4b minus 3 is equal to 5. 4b is equal to 5. அங்கே போகும்போது ப்ளஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆகும். 4b is equal to 8. b is equal to 8/4. இதெல்லாம் 1 4 4, 2 4 8. அப்போ பியோட வந்து என்னது 2. அப்போது சியோட கோஆர்டினேட்ஸ் என்னது 3, 2. இதுதான் இவ்வளோதான். ஃபஸ்ட்டு ரேஷியோ கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் நான் இந்த ஃபார்முலா போட்டு சியோட இது கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.